தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திவ்ய தேசம் மிக பழமையான வைஷ்ணவ ஸ்தலமாகும். இங்கு பெருமாள் சௌமிய நாராயணன் என்று அருள் பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தில் விளக்கு ஏற்றுவது சாதாரண வழிபாடு அல்ல, அது இருள் நீக்கும் பிரகாச வழிபாடு. வாழ்க்கையில் உள்ள கஷ்டம், தடைகள், மனக்கவலை அனைத்தும் நீங்க வேண்டும் என்று பக்தர்கள் நெய் அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி திருமண தடை நீங்க, குடும்ப அமைதி கிடைக்க, நோய் நீங்க பலர் இங்கு 9 விளக்குகள் அல்லது 11 விளக்குகள் ஏற்றி விரதம் இருப்பார்கள். நெய் தீபம் ஏற்றினால் பெருமாள் அருள் விரைவாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. விளக்கு ஏற்றுவது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது நம்பிக்கை, அது பக்தி, அது ஒளி. நம் மனம் முழுவதும் பக்தி நிரம்பி இருந்தால் சௌமிய நாராயண பெருமாள் நிச்சயம் அருள் புரிவார். ஆமாங்க, இங்க நெய் விளக்கு போட்டு நம்ம ஏத்துறது கண்டிப்பா நிறைவேறுங்கிறது ஒரு பயங்கரமான நம்பிக்கை. இப்ப இந்த வருடம் ஏத்துன விளக்க கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சு பூஜை ரூம்லயே ஒரு வருடம் பிரார்த்தனை பண்ணும்போது மறுபடியும் மாசி மகத்தன்னைக்கு கொண்டு வந்து அந்த விளக்கு நிறைவேறிடும் நம்ம வேண்டியது. அப்ப திரும்பியும் கொண்டு வந்து நம்ம வேற விளக்கு எடுத்துட்டு அதை வச்சிடுவோம். யாருக்காவது நிறைவேறணும்னா அந்த விளக்கு அவங்க எடுத்துட்டு போய் அவங்க பூஜை பண்ணுவாங்க வருடத்திற்கு. இப்படி சுழற்சியா போகும். இங்க விளக்கேற்றுறது அவ்வளவு ஒரு விசேஷம். நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறது கண் கூட எனக்கே இது நடந்திருக்கு. சௌமிய நாராயணர் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என நான் ஆசைப்படுறேங்க. நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க.